வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு 2-3 நாள் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதத்தோட கடைசி வீடியோ, எப்போதுமே மாதத்தோட கடைசி வீடியோ ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் தான். ஸோ இந்த ஜூன் மாதத்தில் நான் எப்படி சிக்கனமாக செலவு செஞ்சு எப்படி நிறையா பணம் மிச்சம் பண்ணேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கும் பார்க்க போகிறோம், அந்த டிப்ஸும் நான் சொல்கிறேன். அது இல்லாமல் இந்த வீக்கெண்ட் விலாக், ஸோ சாட்டர்டே ஈவினிங்லேருந்து இந்த சண்டே மதியம் வரைக்கும் இந்த விலாக் வரும், பார்ப்போம். இந்த சாட்டர்டே வந்து எனக்கு ஒர்க்கிங் டே, ஸோ அதனால் அன்றைக்கி எடுக்க முடியல, ஈவினிங்லேருந்து நான் கண்டினியூஸாக எடுத்திருக்கேன். அப்படியே பார்த்துட்டு நம்ம ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கும் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபுல் ஒர்க்கிங் டே வச்சுட்டாங்க. நான் வந்து திரும்பி ட்ரிச்சிக்கு வந்துட்டுருக்கேன், வேலை முடிஞ்சு ட்ரிச்சிக்கு வந்துட்டுருக்கேன். ஸோ அப்போலேருந்து இந்த பஸ்ஸில் எடுத்த வீடியோ தான். சரி டயர்டாகிடுச்சு, ஏன்னா பசங்களுக்கு எப்போதுமே வைக்கவே மாட்டாங்க எங்கள் காலேஜில். ஆனால் இந்த தடவை வச்சுட்டாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வச்சுருக்காங்க. 5 நாள் கண்டினியூஸாக கிளாஸ் எடுத்து எப்போதுமே 2 days ஃப்ரீ கிடைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6 நாள் கண்டினியூஸாக எடுக்கிறது சரி டயர்டாக ஆகிடுச்சு. எப்படா வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து பேகெல்லாம் வச்சுட்டு வழக்கம் போல் டிஃபன் பாக்ஸை எடுத்து ஃபஸ்ட்டு வேலையாக சிங்கில் போடணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மொதல் வேலை. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மெனு பிளான் வீடியோ எடுக்க முடியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டெய்லி லேட் ஆகிடுது. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு மறந்துட்டே 2 days 3 days தான் எடுத்தேன். ஸோ இந்த வாரத்துலேருந்து நான் கரெக்டாக முயற்சி பண்ணுறேன். ஸோ இந்த மந்த்லேருந்து உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். என்னென்ன காய்கறி வாங்கினேன், என்னென்ன மெனு பிளான், அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வரும். செம்ம டயர்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி நான் குளிக்க போயிட்டேன், காஃபி சூடாக போட்டுட்டு வைக்க சொல்லி குளிக்கிறதுக்காக நான் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்போதுமே ஒரு ஹமாம் குழியில் போடணும். ஹமாம் குழியில் போட்டால் தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் கம்ப்ளீட்டாக இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் 2 வேளை தலைக்கு குளிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஹமாம் தலைக்கு குளியில் ஒரு போட்டுட்டு காஃபியை எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் செம்ம ஒரு டயர்டான ஃபீலிங், அப்படியே பயங்கரமாக அந்த டயர்ட் வரும் காஃபி குடிக்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி எதுவுமே வாங்கலை. கோயின்சிடென்டலாக பார்த்தா பக்கத்தில் நெய்பர் வந்து பார்த்திங்கன்னா பழனி போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு எப்போ போனாலுமே எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவங்க சிப்ஸ் பேக்கெட் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸை போட்டு சிப்ஸோட ஸ்நாக்ஸை வந்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சாட்டர்டே நைட்டே நான் போய் மளிகை சாமான் லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாமே போன மாதம் மிச்சம் இருக்கக்கூடிய மளிகை சாமான், அதாவது ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ இது எல்லாமே எதுவுமே போட வேணாம், புது லிஸ்ட்டில் போட வேணாம். அதை மட்டும் என்னென்னு கணக்கு பார்த்து மளிகை சாமான்லாம் வாங்கி வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ ஜூலை மந்த்துக்கான மளிகை சாமான் வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன். ஜஸ்ட்டு அன்றைக்கி நான் ஈவினிங் வாங்கினதுனால அந்த விலாக் வீடியோலாம் சும்மா கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் எடுத்து வைக்கலை, வீடியோ எடுக்கிறதுக்காகவே நான் பிரித்து தனியாக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர செம்ம டயர்டு, அடுத்தடுத்து அழைச்சேன். நைட்டு வந்து சிம்பிளாக உப்புமாவும் ஜீனியும் சாப்பிட்டு படுத்துடலாம், அடுத்த நாள் வந்து சர்ச்சுக்கு போகணும் அப்படின்ட்டு சீக்கிரமாகவே சாப்பிட்டு உள்ளே போய் படுத்தாச்சு. 9:30க்கெல்லாம் பெட்டில் படுத்தா அப்படி ஒரு வலி. டெய்லி ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:05க்கு தான் எந்திரிச்சு தான் அந்த விலாகை கண்டினியூ பண்ணுறேன். சரி போயிட்டு கொஞ்சம் நேரம் மொட்டை மாடியில் இருந்துட்டு வரலான்னு மொட்டை மாடிக்கு போனேன். இங்கே ஒரே இருட்டிகிட்டு இருந்துச்சு, ஆனால் மழை வரல. காலையில் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி ஒரு சிம்டமை கொடுத்துச்சு, ஆனால் வந்து மழை வரல. அதனால சர்ச்சுக்கும் நாங்கள் கிளம்பலான்ட்டு மிஷின் வேறு போடணும், 2 செட்டாக போடணும். பசங்களோட ட்ரெஸ்ஸு, என்னோடய ட்ரெஸ்ஸு ஒரே தான் போட முடியாது. சரி பார்த்தேன் மழை வர மாதிரி இருந்தாலும் துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து அடுத்த செட் போடலாம் அப்படின்னு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோசையும் வதக்கல் சட்னியும் தான். அது சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. செம்ம பசி, காலையிலே சாப்பிட்டுட்டு தான் வந்து சர்ச்சுக்கே போனோம். சண்டே மார்னிங் ஃபுல்லாக மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து சர்ச்சிலே போயிடும். ஒரு 8:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புவோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போனால் திரும்பி வீட்டுக்கு ரிட்டன் ஆகிறதுக்கு எப்படியும் 11-11:30 ஆகிடும். வரப்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வடை, அதுக்கப்புறம் சிக்கனோ மட்டனோ என்ன வென்வி எடுக்கணுமோ அதெல்லாமே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு எப்படியும் 11க்குள்ளே ஆகிடும். 11 to 11:15க்குள்ளே வந்துட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டு தான் லேட்டாக ஆகிடும் சமைக்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கி சண்டே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் லன்ச் மெனு தான். ஒயிட் ரைஸு, சிக்கன் சுக்கா, சிம்பிளான சிக்கன் சுக்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் சாம்பார். ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிம்பிளான லன்ச்சு. பசங்களுக்கு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் டிவியை போட்டுட்டு நான் சாப்பிட உட்காந்தேன். இன்றைக்கி சாப்பிட உட்காரப்ப மணி பார்த்திங்கன்னா 3 ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமை இந்த டைம் ஆகிடுது. மற்ற எல்லா நாளும் நம்ம ஜாபுக்கு போகிறதுனால ஒரு 1 o'clock போல் சாப்பிட்டு பழக்கம் ஆகிடுச்சா, பசியே தாங்கலை, பசியே செத்துடுச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதியம் உட்காந்து நமக்கு வீடியோ போடணும் இல்லையா, ஃபினான்ஷியல் ஸ்கேனிங், அதை போட ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ நான் எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாகவே வீடியோ உள்ள மாட்டேங்குது. ஏன்னா ஃபோன் ரொம்ப நாள் ஆகிடுச்சா, கொஞ்சம் கிளாரிட்டி போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து சிஸ்டமில் போட்டுட்டு அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த மந்த்துக்கான ஃபினான்ஷியல் ஸ்கேனிங். இதில் பாருங்கள், கிராசரி எழுதியிருக்கேன், பட்ஜெட் அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு, எவ்வளோ மிச்சம் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். போன மாதம் கிராசரிக்கு 3500 போட்டேன். எனக்கு ஆக்சுவலாக 3240 ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 260 வந்து எனக்கு இந்த தடவை லாபம் பண்ணிட்டேன். ஸோ போன டைம்லாம் வந்து எது தேவையோ அது மட்டும்தான் போட்டேன். வீட்லேயுமே சொல்லிட்டேன், ஒரு டைம் வாங்கிட்டோன்னா இடையில வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன மளிகை சாமான் இருந்துச்சோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். எங்களுக்கு கரெக்டாக வந்து 1/2 கிலோ துவரம் பருப்பு வந்து கரெக்டாக இன்னையோட 30th வந்து கரெக்டாக போச்சு, காலியாச்சு. எப்போதுமே காலியாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பருப்பு அந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சுட்டு தான் அவங்க எடுப்பாங்க. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்கும். பாலுக்கு அப்படி தான், எப்போதும் போல் 1320 அதை அப்படியே கொண்டு போய் கட்டிட்டா ஒரு மாதத்துக்கான பால் வாங்கிக்கலாம். அப்புறம் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வந்து, எப்படி உங்களுக்கு ஒரு பேக்கெட் என்ன கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வீடியோவே நான் போட்டிருக்கேன். அந்த எப்படி ஆயிலை வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து காய்கறி வந்து 950 கிட்டத்தட்ட பட்ஜெட் போட்ட அமௌண்ட்டோட 50 கம்மியாக தான் ஆச்சு. நான்வெஜ் இந்த மாதம் நான் 1500 எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு 1200 தான் ஆகுது. ஏன்னா எனக்கு எப்போதுமே 1200 1300 அதை தாண்டாது. ஸோ அதனால் இந்த மாதம் ஒரு 300 அதில் வந்து எனக்கு நான்வெஜ்ஜில் வந்து மிச்சமாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து கேஸ் வந்து இந்த மாதம் புக் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ அதனால் 1000 எடுத்து வச்சு 800 அந்த தடவை கேஸ் வந்துச்சு. 200 அதில் மிச்சமாச்சு. என்னன்னு தெரியல, இந்த தடவை 800 தான் போட்டிருந்தாங்க. எப்போதுமே வந்து 900 1000 வரும். இந்த மாதம் என்னன்னு தெரியல, எங்களுக்கு 800 தான் வாங்கினாங்க. 200 அந்த அமௌண்ட் கவரில் பாக்கி இருந்துச்சு. பெட்ரோல் தான் இந்த தடவை ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 1500 பெட்ரோலுக்கு வந்து ஆகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 1000 தான் ஆகிடுச்சு. எனக்கே ஆச்சரியம், ஏன்னா எப்போதுமே 1000 எக்ஸீட் ஆகிடும். ஆனால் இந்த தடவை நான் ஒரு வண்டியை கொண்டு போய் அங்கே போட்டுட்டேன். அதனால வந்து ரொம்ப சிக்கனமாக தான் செலவழித்தேன். நான் என்ன நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸு தான் ஃபாலோ பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக வேறு எதுவும் பண்ணல. ஆனால் அதை ஃபாலோ பண்ணியுமே எனக்கு எப்படியும் 1200 1300 வரும். இந்த தடவை வெறும் 1000 தான். ஸோ 500 வந்து எனக்கு பெட்ரோல் காசில் மிச்சமாச்சு. அதுக்கப்புறம் மெடிசன், இது வந்து அப்போலோவில் தான் நான் வாங்குவேன். எனக்கு வந்து பில் எப்போதுமே 500 500 நான் எடுத்து வச்சேன்னா 420 எனக்கு எப்போதுமே வரும். அதில் நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் சேர்ந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸை வந்து அமௌண்ட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 200 பாயிண்ட் இருக்குன்னா அதில் ஒரு 50 பாயிண்ட் கழிச்சிங்கன்னா நம்ம 50 நம்ம கொடுக்க வேணாம். ஸோ அது மாதிரி எனக்கு கழிச்சதில் வந்து 300 தான் ஆச்சு. 420 என்னவோ வந்துச்சு. எனக்கு 180 வந்து கழிச்சுக்கிட்டு 300 மட்டும் கொடுங்கன்னாங்க. ஆக மொத்தம் எனக்கு அதில் ஒரு 200 வந்து லாபம் மிச்சமாச்சு. கேபிள் வந்து 300 அப்படியே ஜிபே பண்ணிட்டேன். ஈபி வந்து இந்த மாதம் ஏசியெல்லாம் போட்டு ஓட்டினதில் 2300 பார்த்தீங்கன்னா 300 எக்ஸ்ட்ரா. நான் 1000 தான் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் 300 எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. ஈபி மறுபடியும் 1000 கொண்டு வரணும்னு வீட்டில் பேசியிருக்கேன். ஏசி யூசேஜ்லாம் குறைக்கணும். ஏன்னா 2300 வந்து பில்லெல்லாம் வந்து ரொம்ப அதிகம். பட் ஆனால் ஏசி யூஸ் பண்ணுறோம், வேறு வழி இல்லை. திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க எவ்வளோ வெயில் இருக்கும்னு. ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 எடுத்து வச்சுருந்தேன். இப்போயுமே எனக்கு 90 அதிகமாக தான் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதர்ஸ் இது இல்லாமல் மற்ற செலவுகளுக்கு 500 எடுத்து வச்சுருந்தேன். அந்த 500 காலி. ஸோ எனக்கு மிச்சம் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராசரி, வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, கேஸு, பெட்ரோல், மெடிசன், இதெல்லாம் எனக்கு நல்லாவே அமௌண்ட் வந்து மிச்சப்படுத்திட்டேன். முக்கியமாக கிராசரியெல்லாம் வந்து எவ்வளோ தேவையோ, எவ்வளோ அளவு தேவையோ எங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ மனப்பாடம் ஆகிடுச்சு. ஸோ அந்த அளவு தான் வாங்குகிறோம். அதே மாதிரி பெட்ரோலுமே வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அந்த வீடியோவோட லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதில் இருக்கிற டிப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதில் மூலமாக எனக்கு ஒரு 500 மிச்சமாச்சு. ஸோ இதுதான், வேறு எந்த டிப்ஸுமே நான் பெருசாக ஃபாலோ பண்ணல. எல்லாமே நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறது தான். ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கான ஃபினான்ஷியல் ஸ்கேனிங். ஒரு 390 2 செலவில் எக்ஸ்ட்ரா ஆகிடுக்கு. நான் மிச்சம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1460 மிச்சம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணிட்டீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.